பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேம் வணக்கம் மேம். சொல்லுங்க. இன்னைக்கு தமிழகத்திலே பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த குதிரை பேர வழக்கு இன்னைக்கு 3:30 மணிக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்களும் அவருடைய சகோதரர் அசோக் பாலாஜி அவர்களுக்கும் முன்ஜாமீன் கேட்டு இந்த வழக்கு வந்தது. இன்னைக்கு தமிழக அரசினுடைய இந்த அரசு கவிழ்க்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு சதியில் இந்த வழக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வழக்குல இவ்வளவு நாட்கள் தன் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியின் தரப்பு எதற்காக ஓடி ஒளிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு வழக்கறிஞரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சகோதரி, உங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 2 கேஸ் வந்திருக்கு. இது ஒண்ணு ஹைகோர்ட்ல அவங்க கேட்கறது முன்ஜாமீன், அது முன்னாளைய அதாவது பெயில சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தற்பொழுது கரூர் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவரு தம்பி அசோக், இவங்க 2 பேருமே இந்த 10 ரூபா பாலாஜிங்கிற பேர் எடுத்தவர். அவரு இந்த சாராய வழக்குல ரொம்ப இன்வால்வ்டு. அதே மாதிரி இடி கேஸ்ல அவங்க மாட்டி ரிசைன், மந்திரி பதவி ரிசைன் பண்ணி இப்ப பெயில்ல இருக்காங்க, உச்ச நீதிமன்றம் கொடுத்த பெயில்ல. இந்த வழக்குல நம்ம இப்ப என்ன உண்மையா சொல்றோம்னாக்க, தாவேக அரசு இதை வேற விதமா கையாண்டிருக்கலாம் எங்களுடைய ஒரு வழக்கறிஞரா கருத்து. இவங்க முன்ஜாமீன் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியோட பெயில் இருக்கு இல்லையா, அந்த பெயில் பிணையில இருக்காரு இல்லையா, அந்த உச்ச நீதிமன்றம் டாஸ்மாக் வழக்குல, அந்த வழக்குல போயிட்டு அவங்க இந்த மாதிரி இப்பயே இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகும் இவங்க ஆக்டிவா இருக்காங்க. தன்னுடைய பணத்தை கையில வச்சுட்டு இருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல. அது பணம் குட்டி போடாது வச்சுட்டு இருந்தா மேல ஆட்சிக்கு வந்தாதான் பயன்படும். திருப்பியும் சாராய ஊழல்ல ஈடுபட்டு பணத்தை பெருக்கலாங்கிற எண்ணத்தோட எங்க ஆட்சியை கவுக்கிறது மட்டும் இல்ல, அது எதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இடையூறா இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்க, நிர்வாகத்துக்கு இடையூறா இருக்காங்க. எங்களுக்கு தடை எங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போயிடு அந்த பிணையை கேன்சல் பண்ண வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, ரத்து பண்ண வச்சிருந்தா இது ஃபென்டாஸ்டிக் கேஸா தவிர்க்க முடியாது. ஆனா இந்த கேஸ்ல போயிட்டு அவங்க நிர்வாகத்துல தலையிடுறாங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணிருக்காங்க அந்த பிணைய. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டோட இவங்க எதிர்கட்சி ஆடுறாங்க உட்காந்து. இப்ப அதாவது நாங்க போட்ட வழக்கு சரின்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. இதுதான் இந்த அவங்க புதுசா ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அதனால இது சரியா கையாள எங்களுடைய கணக்கு அப்படியே ஒரு சரி இப்ப வந்தாச்சு போட்டாச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ஓடி ஒழிஞ்சு இன்னைக்கு முன்ஜாமீன் போட்டிருக்காங்க. இவங்களுடைய அலிகேஷன் 35 கோடி வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஊத்தங்கரை உறுப்பினர் அவர் பேரு இளந்தரையர், சரி இளையராஜா, அவருக்கு பணம் கொடுத்து செட் பண்ணி சபாநாயகருடைய மாற்று எது கொண்டு வரப்போனோம், கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரப்போனோம். அப்ப எதிரா மாத கழிச்சு இது அங்க சொல்ற பார்ட்டிக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதா அவங்க பேசிக் அந்த எஃப்ஐஆர்ல வர சமாச்சாரம். இப்ப ஒரு எம்எல்ஏ மாத்தி வாங்கிட்டாருனாக்க அவரு பதவி விலக. சரி, அப்படியே இவங்க நான் கான்பிடன்ஸ் மோஷன்ல ஜெயிக்கிறாங்க வச்சுப்பான், எதிர்கட்சிகள் ஜெயிச்சிடறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்தது துணை சபாநாயகர் ஒருத்தர் வச்சிருக்காங்க, அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவர் சபாநாயகர் ஆயிடுவாரு. அதனால ஆட்சி கவராது. இந்த கேஸே டிவிக்கு புரிஞ்சிருக்கிறது தவறான முறையில புரிஞ்சிருக்காங்க. அதான் அவங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியுது டிஎம்கேக்கு. இப்ப நேற்றுக்கு வேணா டிஎம்கே சரிக்கிச்சு உச்ச நீதிமன்றத்துல. அதாவது என்ன சொன்னாங்க, இப்ப சேர்ந்தவங்க அவர் பேர் என்ன, முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்படி எல்லாம் பேசுறாரு, முதலமைச்சர் கரூர் போறதெல்லாம் நாங்க தடுக்கணும்னு சொன்னது அதுவும் தவிர. அங்கேயும் ஆதவ அர்ஜுனா அட்டாக் பண்ணியிருந்தானாக்கா அவர் அக்யூஸ்ட் அந்த சிபிஐ கேஸ்ல. அப்ப நிச்சயமா அவரு கூட போவார், எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த கரூரை போய் பாக்குறதுனால கூட போயிட்டு இவர் தன்னுடைய அமைச்சரை சப்போர்ட் பண்றது, முதலமைச்சர் பேசுறதுக்கு முகாந்திரம் இருக்கிறதுனால இந்த அமைச்சர்கள் கொஞ்சம் கண்டிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு டெஃபமேஷன் கேஸா சிபிஐ இமீடியட்டா மூவ் பண்ணிருக்கணும், உச்ச நீதிமன்றம் போகாம. அந்த இடத்துல திமுக நழுவிச்சு, இன்னைக்கு டிவிக்கு நழுவிச்சு, ரெண்டும் பாருங்க பேலன்ஸ் ஆகிற மாதிரி போகுது இந்த கேஸிலேயே. இப்ப நம்ம சொல்றது என்னன்னாக்க, இப்ப அவங்க சொல்றது இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு முதன்மை இருக்கு இல்லையா, கீழமை நீதிமன்றத்துல, குற்றவியல் நீதிமன்றத்துல இவங்க 3 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இவங்கள்ட்ட நிறைய பணம் எல்லாம் கிடைச்சதுக்கான ஆதாரம் இருக்கு. இவங்களை கஸ்டடியில இருக்குங்க, ரமேஷ் இன்னும் 2 பேரை சேர்த்து கஸ்டடியில எடுக்கிறாங்க. அப்ப அவங்க அது இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஹைகோர்ட்ல என்ன வாதம் வச்சாங்களோ அதே வாதத்தை அங்க வைக்கிறாங்க. என்னன்னாக்க, எங்களுடைய அலிகேஷன் வெறும் வாய்ஸ் ரெக்கார்டர், எதுவும் வாய்ஸ் டேப்ல கால் லிஸ்ட்ல 2 பேரோட போன் நம்பர் இருந்துச்சு.
இது ஒரு வழக்கா வந்து எடுத்துட்டு போறாங்க. எந்த தடையுமே இல்லை. கேட்டானாக்கி இங்க வந்து அவர்கிட்ட போன் நம்பர் வாங்கின ஒருத்தர்கிட்ட போன் நம்பர் வாங்கி இவர் கொடுத்தாருங்கிறது ஒரு கணக்கா சொல்லி கஸ்டடியில எடுக்கிறாங்க. போன் நம்பர் வாங்கி கொடுத்த கஸ்டடி இருக்கிறதுக்கு இது என்ன இருக்கு? கால் நம்பர் வாங்கி கொடுத்த நம்பர் இருந்தாக்கி என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கிறத தகவல் எஃப்ஐஆரும் இல்லை. இன்னைக்கு வந்து உங்கள்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரவும் இல்லை. அது பிறகு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி அந்த 2 பேருடைய குரல்களை வந்து வெரிஃபை பண்ணி ஹைதராபாத்ல இருக்கிற வாய்ஸ் தெரப்பி லேப்னு இருக்கு, அந்த குரலை வந்து டெஸ்ட் பண்ற லேப், அதுதான் கைட்லைன்ஸ் எதுல கொடுத்ததுன்னா இதே மாதிரி செட்டப் தான். நீங்க பாத்திருப்பீங்க டிடி விஜயநகர் வந்து இதுல எலெக்ஷன் கமிஷன்ல போய் சிம்பிள் வாங்குறதுக்கு அவர் வந்து ஒரு சந்திரசேகர் ரூபேஷ் சந்திரசேகருக்கு பிரைப் பண்ணதாகவும் அதுல ஒரு வக்கீல சீனியர் வக்கீல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏதோ நம்பர் வாங்கி அவர்கிட்ட கொடுத்து பேசினதாகவும் இவங்க அந்த வக்கீலையும் கொண்டு வந்தாங்க இதே மாதிரி. அப்ப டிஎம்கே அந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்தபோது அதை குவாஷ் பண்ணிடுச்சு உச்ச நீதிமன்றம் அந்த வக்கீலுக்கு எதிராக. அதே மாதிரி இப்ப வந்து இந்த வாய்ஸ் தெரப்பில அப்பதான் கொண்டு வரணுங்கிற கைட்லைன்ஸை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம். அந்த வழக்குலதான் அவர் டிவி அப்பியர் ஆகி இல்ல உங்க குரல் உங்களை மாதிரியே பேசுறங்க யாராவது ஆமாமா இந்த குரல் வந்து அவங்களுக்கு தான் அள்ளி செய்தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் ஒண்ணு. 2வது இல்லாட்டி அந்த குரலை வந்து நான் முன்னாடி பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு என்ன குரலை திருப்பி பேச வச்சு 2த்தையும் மேட்சிங் வெலாசிட்டியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண இந்த லேப் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல இவங்க சொல்றது என்னன்னாக்கா பேசினாங்க சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்காம இந்த லைன்ல வர்றதுனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க இப்ப இன்னொன்னு முக்கியமா அவங்க அட்டாக் பண்றது என்னன்னாக்க ஒன்லி சிடி மட்டும் கொடுத்துருக்காங்க, கால் ரெக்கார்டு டீடைல்ஸ் மட்டும் வருது சிடிஆர். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு என்ன ஒருத்தன் கூட்டு மிரட்டுறான் பணம் கொடுக்குறேன் நீ கட்சி மாறுன்னு சொன்னாக்கா உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கல? 2 நாள் கழிச்சு வராரு. அப்ப அவங்க சொல்ற ஒரு சந்தேகம் என்னன்னாக்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வியாபாரம் படியல, அதனால இப்ப வந்து செட்டப் பண்ணிட்டாங்க இளையராஜாங்கிற அந்த எண்ணத்துல போறாங்க. இப்ப எங்கிட்ட போயிட்டு எனக்கு எங்கிட்ட கேட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன். இந்த மாதிரிலாம் எனக்கு கால் வருது உடனே ஆக்ஷன் எடுங்க. எல்லாம் 2 நாள் அமைதியா இருந்துட்டு வரேன். அதுக்கு கேட்டா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? சாதாரண ஒரு மிரட்டல் கேஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னமா வேண்டி இருக்கு? அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அதான் டிஎம்கே இங்க பிடிக்கிறாங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? 2 நாள் கழிச்சு வராங்க, பில்லேட்டடா வராங்க, அதுலயும் இந்த சிடிஆர் தான் வந்திருக்கு, அதனால இவர் தான் பேசினாரு. அந்த இடத்துல வந்து ஒரு சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போனாரு, அந்த ஃபுட்டேஜ் ரேஸ் பண்ணிட்டாங்க, ஐபோன் வந்து ட்ராக் பண்ண பாக்குறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லுது. ஆனா இவருடைய நீங்க செந்தில் பாலாஜியை சொல்றீங்க, அவருடைய ரோல் என்ன இந்த கேஸ்ல, அவர் என்ன பண்ணாருங்கிறதுக்கு என்ன முகாந்திரம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி திமுக தரப்பு வக்கீல பார்த்து உயர் நீதிமன்றம் கேக்குது. அப்ப என்ன சொல்றாரு? ஒரு ரோலுமே இல்லைங்க. அவர் சொல்றது என்னன்னாக்க இவங்களெல்லாம் இவர் தான் செட்டப் பண்ணாங்க, ஒரு ப்ரிசம்ஷன் ஒரு யூகத்துல போறாங்க அடிப்படையை தவிர அதுக்கான முகாந்திரத்தை கம்ப்ளீட்டா எடுத்து முன்னாடி இந்த எஃப்ஐஆர்ல வரவே இல்லை. சில தமிழ் பத்திரிகைகள்லாம் இது வர செய்திகளை வச்சுக்கிட்டு அந்த வந்து அரசாங்கம் வந்து இவரை வந்து அதுல வளைத்து கொண்டு வர பாக்குது. ஏன்னா இப்ப இது கரூர்ல பை எலெக்ஷன் எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, ராஜினாமா. அதனால அங்க கரூர்ல எலெக்ஷன் வர பாக்குது. அந்த சமயத்துல எல்லா எலெக்ஷன்லயும் செந்தில் பாலாஜி ஆக்டிவா இருப்பாரு, அப்ப இவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனாலதான் வந்து எங்களை அட்டாக் பண்ண இந்த கேஸ ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ சொல்றாரு. மூத்த வழக்கறிஞர், திமுக மூத்த வழக்கறிஞர் இளங்கோ சொல்றாரு. ஆனால் அரசு தரப்புல இருந்து வர குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் சீனியர் வக்கீல் வந்து குமரேசன் என்ன சொல்றாரு? அசோக்குமார் அது அவர் வந்து குமரேசன் அசோக்குமார் கப்பிறாரு, இதேல என்னையும் இம்ப்ளிகேட் பண்ண உள்ள சேர்த்திருக்காங்க சொல்றாரு. ஆனால் அமர்ந்த குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற ஜான் செட்டி என்ன சொல்றாரு? நாங்க வந்து நிறைய மெட்டீரியலா வச்சிருக்கோம், இந்த இவங்க எல்லாம் அக்யூஸ்டா வந்து நிறைய சதி பண்ணிருக்காங்க, அதாவது சென்னையில நிறைய ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி புக் பண்ணிச்சு ஒரு குற்றவாளிகள் ஒருத்தர் வந்து காணாம போயிட்டு சிங்கப்பூர் தப்பிச்சு போயிட்டாரு. அங்க போன போது அங்கேருந்து வந்து பேசுறாரு, இங்கிருந்து கோர்ட்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கான அந்த ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ணிட்டாங்க. அதை நாங்க திருப்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுக்கு நல்ல முகாந்திரம் இருக்கு, ஒரு ரூம் போட்டு பேசி ஒரு சதி திட்டம் தீட்டுறதுக்கான எல்லா வித எங்கள்கிட்ட முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த சமயத்துல வந்து அதாவது ஒரு இந்த பார்ட்டியில இருக்கிற ஒரு இவங்களை பத்தி ஒரு அந்த சட்டமன்ற உறுப்பினரை பத்தி இல்ல, கவர்மெண்ட் கவர்மெண்டே கவுப்பதற்கான சதி வேலைகளை நாச வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க எங்களுடைய குற்றச்சாட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்து வருது. அப்ப இப்ப வந்து இவங்க வந்து அது தவிர நாங்க என்ன போயிருக்கோம் தேடிக்கிட்டு பெங்களூர்ல நாங்க போய் அலைஞ்சிட்டு இருக்கோம் அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இந்த சமயத்துல இருந்து ஹவாலா பணத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க, அதுக்கு எங்கள்கிட்ட வந்து அதுக்கான உறுதியான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப
உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்க வேண்டிய முன்ஜாமீன் கேட்கறாங்க. ஆமா, முன்ஜாமீன்ல ஒரு கோர்ட் என்ன பாக்குங்கிறது ஒண்ணு தெரியும். இப்ப வந்து போன் கால் என்னென்ன வருதுன்னா அவங்க சொல்றாங்க, இந்த திருநாவுக்கரசு யூடியூபர் மாட்டினார் இல்லையா, ஆமா. அவர்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசினதுக்கான ரெசல்யூஷன் வந்து ஸ்பீக்கருக்கு அதுக்கோசம் பேசினா அந்த கதையை சொல்றாங்க. அதெல்லாம் அந்த அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த அக்யூஸ்ட் 2 பேரை பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது இந்த ஏபில பார்த்தாகணும். முன்ஜாமீன்ல இந்த முன்ஜாமீன் என்ன பண்ணணும், ஒண்ணு இந்த வழக்குல அவங்களுடைய ரோல் என்ன, இன்னும் ஸ்ட்ராங் ரோல்ல இருக்காங்களா, அவங்க தான் அக்யூஸ் நம்பர் 1ஆ அக்யூஸ் நம்பர் 2ஆ, பணத்தை சர்க்குலேட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குங்கிறத காட்டினானா இவங்க வந்து ஃபர்தரா சாட்சியத்தை கலைச்சு ரொம்ப இன்ஃபுளுன்ஷியல் பர்சன்ஸ், அது ரொம்ப வந்து அதிகாரமிக்க வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதனால விலைக்கு வாங்கிடுவாங்க, கேஸோட தடயத்தை அழிச்சிடுவாங்க, அதனால எங்களுக்கு கேஸ்ல பாதிப்பு வரும், அதனால வழக்கு வந்து தடைப்படும். இப்ப இவங்க வெளியில விட்டீங்கன்னாக்க எங்களுக்கு சாட்சியங்கள் அழிக்கப்பட்டதுனாக்க எங்களால குற்றத்தை நிரூபிக்க முடியாத ஒரு வகை வந்துடும். அதனால இவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆளுங்க, அதெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும் யாரு, கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அந்த பாயிண்ட வச்சுதான் அவங்க பாப்பாங்க இவங்க ரோல் என்ன இதுன்னு. இப்ப இவங்க கொடுத்துருக்க சமாச்சாரத்தை படி பார்த்தோன்னா இவருடைய ரோல் என்னங்கிறதுல இவங்களா சொல்றதுனால இவர் தான் பண்ணிருப்போம் யூகங்கிறாங்க. இவர் தான் பண்ணாங்கிறது கான்கிரீட்டா எந்த எவிடன்ஸையும் உங்களால பிளேஸ் பண்ண முடியல இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் சொல்லுங்கம்மா. ஆனா இவங்க சொல்றது என்னன்னா 59 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய திமுகவால எப்படி ஆட்சி கவிழ்க்க முடியும், அப்படி இருந்தாலும் ஆட்சியை கவிழ்த்து என்ன செய்ய போகிறதா அப்படிங்கறதும் வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வைக்கிறாங்க. ஆனா ஆதாரம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கோர்ட் என்ன தெரியுமா பாக்கும், இதெல்லாம் உங்க அரசியல் சமாச்சாரம். நேத்து கூட குட்டு வச்சது பாருங்க உச்ச நீதிமன்றம் திமுகவுக்கு, உங்க அரசியல இங்க பேசாதீங்க, சட்டத்தை பேசுங்க. நீ 56 பேர் வச்சு கவுக்குறியோ 100 பேரை வச்சு கவுக்குறியோ அதெல்லாம் எங்களுக்கு இட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் அஸ். திஸ் இஸ் அவுட் சைட் த கோர்ட் டாக். கோர்ட்டுக்கு வெளியில இருக்க சமாதானம். நீங்க அரசியல் என்ன வேணா மேடையில பேசுங்க, களத்தை என்ன வேணா பண்ணிக்கங்க. இந்த பொறுத்த வரைக்கும் இவரை நீங்க ஒரு குற்றவாளியா கொண்டு வரீங்க. இந்த வழக்குல அவருடைய எந்த விதத்துல நீங்க குற்றவாளியா கொண்டு வரங்கிறது அரசாங்கம் நிரூபிச்சாகணும், காவல்துறை. அதுக்கு நான் இல்லன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது அந்த குற்றச்சாட்டப்பட்டவருடைய. ஜான் சத்தியன் சொல்றது வந்து எங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்றாரு. இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படியா மேட்டர் ஃபார் ட்ரையல். ஓகே, இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த ரோல்ல பொறுத்த வரைக்கும் நான் முன்ன குறிப்பிட்ட மாதிரி இவரு காணாம போயிடுவாரு, தப்பிச்சு போயிடுவாரு, விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாரு, மத்த சாட்சிகளை தடை செய்து அழிப்பாரு, இடையூறு பண்ணுவாரு, வழக்கு வந்து விசாரணைக்கு பல தடங்களை உண்டாக்குவாரு. ஏன்னா பவர்ஃபுல் பர்சனு, அதனால இவர் வெளியில இருந்தானாக்க எங்களுக்கு வந்து விசாரணை கம்ப்ளீட் ஆகாது, சார்ஜ் ஷீட் பண்றதுக்கு கஷ்டங்கள்லாம் வருங்கிற மாதிரி அந்த ஆங்கிள் சொன்னாதான் முன்ஜாமீன் வந்து மறுக்கப்படும். முன்ஜாமீன் வந்து இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, இன்ஃபுளுன்ஸ் தடயத்தெல்லாம் அழிப்பாங்கிற சமயத்துல தான் ஏபிஐ மறுக்க சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய இதுக்கு வந்து இவருடைய ரோல் என்னங்கிறது வராதனால்தான் இவரை போய் நீங்க விசாரணைக்கு ஒத்துழைங்க, கார்த்தால தினம் வந்து இந்த திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போயாகணுங்கிற கண்டிஷனை போட்டிருக்குது ஹைகோர்ட். அந்த கண்டிஷன் பேர்ல தான் இன்னைக்கு அது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், நாங்க அதை வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குற வரைக்கும் நீங்க போய் தான் ஆகணும். அப்ப இவர் காலையிலயும் சாயந்தரமும் போறாருனாக்க செந்தில் பாலாஜி எப்ப ஆகும், அப்ப வந்து அவங்க விசாரணையில அவங்க தப்பிக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல வந்து செயின்ல நீங்க விசாரிக்கும் போது அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது நீங்க கொண்டு வர நடைமுறையில அவரை பிடிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து அவருடைய விசாரணையே அவருக்கு ஸ்ட்ராங்கா அரைச்சு அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கான முகாந்திரங்கள் 100% இருக்கு. அதனால இப்ப வந்து முழுவதுமா செந்தில் பாலாஜி அமைதி காண முடியாது, முழுவதுமாக போலீஸும் தூங்காது. சோ இவங்க தினம் காலையில சாயந்தரம் ஒரு நாள் வரலன்னா கூட வாரண்ட் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கண்டிஷனல் ஆர்டர் வந்து ஜம்ப் பண்றாங்கன்னாக்க பெயில ஏபிஐ ஜம்ப் பண்றது சொல்லுவாங்க சட்ட ரீதியாக. அதாவது கொடுத்த கண்டிஷனை மதிக்காம உடல் தவறு செய்கிறார் என்றால் உடனே ரத்து செய்யப்படும், அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கான. அது இங்க ஆர்டர்லயே பார்த்தா அப்படிதான் வரும். We have to be directed to appear before the investigation authority morning in the evening every day until further orders. In default, the bail will be recalled. அதாவது திருப்பி மறுதளிச்சிருவோம் சொல்லி போட்டிருப்பாங்க. நான் சொல்றது இங்கிலீஷ்ல, தமிழ்ல மறுதளிச்சிருவோம் சொல்லி சொல்றாங்க. அதனால இப்ப செந்தில் பாலாஜி சென்னையை விட்டு எங்க நகர முடியாது, அவர் இருக்கிற இடத்துல கண்காணிப்பு இருக்கும். அவர் எங்க போறார் வராங்கிற விஜிலன்ஸ்ல போலீஸ் பார்க்கும். அவர் தலைவர் சாயந்தரம் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ஒரு நோட் புக் இருக்கும், அதுல போய் கையெழுத்து போட்டாகணும். அவங்க விசாரணைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்பேர் சொன்னா அப்பேர் ஆகணும். அது மறுத்தாதாக்க அவருடைய பெயில் கேன்சல் ஆயிடும், அது முன்ஜாமீன் கேன்சல் ஆயிடும். இது ஒரு புறம். இன்னொன்னு அவர் ஆல்ரெடி இந்த அங்கேயே பெயில்ல இருக்காரு டாஸ்மாக் வழக்க, அதையே வந்து கையில் எடுக்காம தாவேக்க அரசு இருக்குன்னு எங்களுக்கு புரியல. அது கையில வச்சா எல்லா சமாச்சாரமும் அவங்களுக்கு வந்து வசதியா வந்துடும். அதே மாதிரி டாஸ்மாக் வழக்கானது
சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு இரு நீதிபதிகள் அமர்வு வந்து உங்களுக்கு ஊழல் இருக்கிறது கட்டாயம் தெளிவாக இருக்கிறது 1000 கோடி ரூபாய்க்கு, அதெல்லாம் இடி ரெய்ட் பண்ணலாம் சொல்லி நிறுத்துச்சு. அதை எதிர்த்துதான் இவங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு கடைசியான விடுமுறைக்கான கோடை விடுமுறை, மே மாசம் கோடை விடுமுறைக்கான கடைசி நாள்ல காலையில 10:30 மணிக்கு எழுந்து 1 மணிக்கான இறங்கி போயிட்டு கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூலை 17ஆம் தேதி திறக்கும் போது அது வரைக்கும் தான் தடையானு. அதுக்கப்புறம் அன்னைக்கு கேஸ் லிஸ்ட்ல வரணும்னு சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. அந்த டாஸ்மாக் வழக்கு லிஸ்ட்ல கொண்டு வரதுக்கு அதை கொண்டு வந்தானாக்க இன்னும் இந்த சூடு பிடிக்கும் செந்தில் பாலாஜி சமாதானங்கிறது எங்களுடைய கருத்து, பொதுமக்களாகவும் சரி ஒரு வழக்கறிஞராகவும்.